பிரீத்தி. எஸ் அஸ்வத். இன்னைக்கு நம்ம வெளியே வந்திருக்கோம். ஆமா. ஒருத்தர் ஸ்பெஷலா நம்ம மீட் பண்ண போறோம். ஆஹா. இவரு ஒரு பயங்கர மல்டி டேலண்டடான ஒரு பர்சன். ஆஹா, எனக்கும் தெரியும். இவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். இவரை பார்த்தாலே யார் கோவமா வந்தாலும் அந்த கோவம் அப்படியே போயிடும். எஸ், அந்த மாதிரி ஒரு காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு ஆளு. ஆனா விதவிதமான ரோல்ஸ்ல வந்து எக்ஸல் பண்ணிட்டே வந்திருக்காரு வாழ்க்கையில. என்னென்ன ரோல்ஸ்? ஒரு ஆக்டர் அப்படின்ற ரோல்ல இவருக்கு 10 out of 10 கொடுத்தலாம். ஓகே. ஒரு சிங்கர் அப்படின்ற ஒரு ரோல்ல ஒரு 100 out of 10 கொடுத்தலாம். அடடா. ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு ரோல்ல இவருக்கு 1000 out of 10 கொடுத்தலாம். அப்ப ஒரு நல்ல டாடின்ற ரோல்ல அதுதான், அதுக்கெல்லாம் மார்க்கே கிடையாது. இஸ் தி பெஸ்ட். இந்த மாதிரி பலவிதமான ரோல்ஸ்ல வந்து வாழ்க்கையில எக்ஸல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சைடு வந்து ப்ரொஃபஷனல் கரியர், இன்னொரு சைடு பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பேலன்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. சோ எல்லாருக்குமே பிடித்த நபர். இவரை எப்பெல்லாம் பாக்குறனோ அப்பெல்லாம் ஒரு விஷயத்தை இவர்கிட்ட நான் சொல்லுவேன். என்னது? அனிருத் அவருடைய ஸ்டுடியோல கூட வந்து இவ்வளவு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா இவருடைய ஸ்டுடியோ வாசல்ல நம்ம சன் நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து சேர் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. உள்ள போயிட்டு எப்படா பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பயங்கர பிஸியான ஒரு ஆளு. இப்பவே யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. சோ லெட்ஸ் வெல்கம் நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான செல்வம் என்கிற ஆரியன். Thank you Ashwat, thank you Preeti for the superb intro. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க அவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஆரியன் ப்ரோ. நான் சொல்றது வந்து எல்லா ஸ்டேஜ்லயுமே நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன், அந்த ஸ்டுடியோ வாசல்ல எனக்கும் ஒரு சேர் போட்டுவீங்க, சீக்கிரமாவே வந்து உட்கார்ந்துடுறேன் நான். என் குரல் வளத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க வேற எல்லாரையுமே ஒரு பாடம் வச்சிருவாரு. என்னங்க சொல்றீங்க? தெரியல, அப்படிதான் சொல்றாங்க. தெரியல. சூப்பர். சோ எப்பவுமே வந்து உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கணும்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன். எப்ப பார்த்தாலுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு காம் அண்ட் கம்போஸ்டு ஒரு கேரக்டர் நீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இந்த ஒரு பாசிட்டிவிட்டி, இந்த மாதிரியான ஒரு காம் அண்ட் கம்போஸ்டு நேச்சரை எங்க இருந்து வந்து பிடிச்சிங்க? அதாவது எல்லாருக்குமே உள்ள வந்து ஒரு சோகம், ஒரு ஃபயர் எல்லாமே இருக்கும். லைஃப்ல முன்னேறணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதை தாண்டி நம்ம இருக்கிற மீடியா, நம்ம இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நம்ம ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் மட்டும்தான் பண்ணணும். அதை தாண்டி அவங்களை நம்ம சோகமாக்குறதுக்கோ நம்மளோட பிரச்சனையை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. ஸோ இது வந்து சார்லி சாப்ளின் சொல்கிற மாதிரி தான், மழையில தான் தனியாக போய் நின்று அழுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் அழுகிற அந்த கண்ணீர் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் ஒரு ஆர்டிஸ்டோட லைஃபும் இருக்கணும். அதனால சிரிச்சுட்டே இருக்கேன். பட் ஆனா இப்போ அவர் லைஃபை இன்னும் பிரைட் ஆக்குறதுக்கு 2 பேர் இருக்காங்க இல்லையா? நம்மளோட ஸ்ருதிகா மேம் இருக்காங்க, நம்மளோட பாப்பா இப்போ வந்திருக்காங்க. ஸோ லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு கம்ப்ளீட்டான லைஃப் இருக்கு இல்லையா இப்போ? ஆமா, ஆக்சுவலா வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நியூ டேடி அஸ்வத்துக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நாங்க எல்லாருமே இந்த 2025 டேடிஸ். ஸோ அதனால வந்துட்டு டீம்ல எங்க இது கட் பண்ணிருங்க, எடிட்ல போடுறது. ஸோ அதனால வந்து ஸோ அது ரொம்ப புதுமையா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பேபி நம்மளை பார்த்து தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு வாட்டியும் தொட்டிலேருந்து எந்திரிச்சு அது பார்க்கும்போது டக்குன்னு சிரிக்கும். அது தூக்கமே கலைஞ்சிருக்காது, அது டக்குன்னு நம்மளை பார்த்து சிரிக்கும். அது ஒரு பார்த்தேன், இவங்க வைஃப் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. இத்தனை நாள் நான் வயித்துல சுமந்து நான் உன்னை பார்த்துப்பேன், ஆனா ஃபர்ஸ்ட் வார்த்தை அப்பான்னு கூப்பிடுவியா? அதெல்லாம் எங்களுக்கான ஒரு பாண்டிங். நாங்க உள்ள எவ்வளவு பேசியிருப்போம்ல. கரெக்ட் தான். ஆமா, நம்ம நிறைய கம்யூனிகேட் ப்ளூடூத்லயே நிறைய பேசுவோம் நம்ம. அவங்க லைவா பேசினாலும். ஸோ இப்போ வந்து ஒரு டேடா இருக்கிறது ஒரு பெரிய டாஸ்க், அது எனக்கும் தெரியும். ஸோ ஒரு சைடு வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி பர்சனல் லைஃபும் வந்து சூப்பராக பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் இதை தாண்டி நீங்கள் வந்து செல்வமாக வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி வந்து நிறைய வந்து நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. எப்படி வந்து ஹசல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பேலன்ஸ் பண்ணுறீங்க டைமை? ஜகிள் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம கரெக்டாக ஷெட்யூல் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஃபேமிலி டைம் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. இன்ஃபேக்ட் ஸ்ருதிகாவாக இருக்கட்டும், என்னோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஆக்சுவலாக குழந்தைய பார்த்துக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க எனக்காக பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னொரு சைடில் நம்ம பிஸியாக அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும் போது இவங்க பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் நான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஃபீல்டு தான். ஆக்டிங்கும் சரி, மியூசிக்கும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஷூட்டிங் போதுன்னா செகண்ட் ஹாஃப் ரெக்கார்டிங் அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்குவேன். ஓகே, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு சைடு வந்து இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து பரபரப்பா வந்து நம்மளுடைய லக்ஷ்மி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வந்து லைட்டா வந்து திருடெல்லாம் செஞ்சிட்டீங்க. இவரை பார்த்தா திருடன்னு நம்புவாங்களா யாராவது? என்ன பண்றது, மாட்டிட்டாரு. அது என்னன்னா பணத்தை எடுத்துட்டு வெளியில போகும்போதே மாட்டிக்கிறேன். அது போய் அந்த காரியத்துக்கு எங்க போறேன்னு கூட யாரும் பார்க்கல, அதுக்குள்ளே மாட்டிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வெகுளித்தனமா மாட்டிக்கிட்டேன். எப்படி இருக்கு செல்வமா இருக்கிறது? செல்வமா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அது வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு கேரக்டரு. குடும்பத்துக்காக வந்து வேலையவே விட்டுட்டு, ஒய்ஃப் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறதுக்காக வேலையை விட்டுட்டு விஆர்எஸ் பணத்தை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ஜென்யூனான ஒரு கேரக்டர். ஸோ செல்வமா நடிக்கிறது வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா நானுமே ஜென்யூனான ஒரு கேரக்டருங்கிறதுனால செல்வமா நடிக்கிறது எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி, எல்லாருக்குமே வந்து வீட்டுல சின்ன வயசுல வந்து ஏதாவது ஒரு பொருள் திருடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க இப்ப இந்த சீன்ல பண்ணதால நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா சின்ன வயசுல? சின்ன வயசுலயா? அம்மாவோட பர்ஸ்ல இருந்து கேட்காம எடுக்கிறது,
திருடினதுன்றது கிடையாது. திருடினதுன்ற ஞாபகம் நீங்க திருடி இருக்கீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எஸ், லைட்டா கொஞ்சம் போடுவா, நீங்க பாத்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். தெரியல. ஸ்ருதிகா மேமோட மனசு சின்ன வயசுல கிடையாது, அது பெருசா நீங்க சின்ன சின்ன வயசுல. ஆமா, அவங்க மனசை திருடிட்டேன். எஸ். ஸோ வந்து வீட்டில் வந்து ஸ்ருதிகா அக்கா வந்து இப்போ வந்து ஒரு மாம் ரோல் எடுத்திருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து ஒரு சேலஞ்சிங்கான டஃபஸ்ட் ஒரு ரோல் அது. ஸோ அந்த ரோல் இருக்கும்போது அவங்களுமே ஒரு ஆர்டிஸ்ட் தான் இல்லை. ஸோ அவங்களுக்கும் வந்து இருக்கும், ஐயோ எப்படா நம்ம திருப்பி வந்து கேமரா முன்னாடி போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஸோ உங்களுடைய சீரியல் அவங்க வந்து தொடர்ந்து வந்து முன்னாடி ஷூட்டிங்னா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்கறது, இப்போ வந்து அப்படியே உட்காந்து பார்த்துருவாங்க, இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு உடனடியாக வந்து ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்துடும், ரிவ்யூஸ்லாம் வந்துடும்ல. என்ன சொல்றாங்க அவங்க? ஸோ அதான் பீங் அன் ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு விஷயம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சீரியலை பார்த்துட்டு ஒரு விஷயமும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ அவங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக நான் கேட்பேன். அதே மாதிரி எங்கள் அம்மா கிட்டேயும் நான் நிறைய விஷயங்கள் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க இந்த கண்டினியூட்டி, இந்த செயின் ஏன் போடல அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணி பார்க்குறாங்க வீட்டில் இருக்கிறவங்கன்றது நமக்கு ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி ஸ்ருதிகா பீங் அன் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இப்போது அந்த மாம் ரோல் என்டர் பண்ணுறாங்க அப்படின்றது அது ஒரு பெரிய பிளெஸிங்கிறது அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒர்க் அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்றதை தாண்டி அந்த டைம், அந்த டெடிகேஷன் எல்லாத்தையும் பேபி கிட்ட காட்டுறதுனால அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால ஷீ இஸ் ஹேவிங் அ குட் டைம். கேட்கும்போதே சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வந்து இவங்களுக்கு வந்து வீட்ல வந்து ஏதாவது லைட்டா நம்மளுக்கு வந்து கவலை இருந்தா நம்ம மியூசிக் கேட்போம். இவங்க ரெண்டு பேரும் பாடியே ஜாம் பண்ணியே வந்து பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க. அதை நாங்க அங்கங்க பார்த்துருக்கோம் நாங்க. ஸோ எப்படி இருக்கும் வீட்ல இந்த ஜாமிங் செஷன்ஸ்? ஆக்சுவலாக எங்களுக்கு மியூசிக் தான் பெரிய கனெக்ட். ஆக்டிங்கிறத தாண்டி நாங்கள் ரெண்டு பேரும் கனெக்ட் ஆனது மியூசிக்கில் தான். ஸோ அதனால் எங்களுக்கு அந்த செஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். டக்குன்னு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ரெண்டு நான் டக்குன்னு ஒரு எதாவது ஹம்மிங் பண்ணுவேன், அவளும் கூட பாடுவா, டக்குன்னு கிட்டார் எடுத்து கையில் வச்சு வாசிட்டே இருப்பேன். ஸோ இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஸோ மியூசிக்கை தாண்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹீலிங் எனர்ஜி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. எனக்கு ஒரு முக்கியமான டவுட், என்னதான் வந்து நம்ம பார்ட்னர் ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு பெண்ணோட பேசிக் குவாலிட்டி ஒரு பொசசிவ்னஸ் தான். நீங்க வந்து நடிக்கும் போது எனக்கு பொசசிவ் ஆயிருக்காங்களா? பொசசிவ்னஸ்ன்றது ஹெல்தியா இருக்கிற வரைக்கும் ஓகே. பொசசிவ் ஆவாங்க ஆப்வியஸா. நானுமே வந்து குட்டி குட்டி விஷயங்களா இருக்கட்டும், அந்த ரொமான்ஸா இருக்கட்டும், எதுக்கு அந்த ரியாக்ஷன், அது தேவை, அந்த சீனுக்கு தேவையில்லாத ஒரு ரியாக்ஷன், இல்ல அது அந்த இடத்துல அது கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படியா அப்படின்னா. அது மாதிரி ஹெல்தியா இருக்கிற வரைக்கும் ஓகே தான். அது ஓவர் பொசசிவ்னஸ் அவகிட்ட கிடையாது. அதனால ஷீ இஸ் ஆல்சோ an ஆர்டிஸ்ட்ங்கிறப்போ எனக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா அவங்களுமே அந்த மாதிரி சீன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்துட்டு அது எங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம். ஏன் கேட்டேன்னா, இவர்கிட்ட நான் வேற ஒரு இன்டர்வியூல கேட்டேன், அவங்க நாதஸ்வரம்ல ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க, பாத்தீங்களானா? நான் பாத்திருக்கேன், எத்தனை வாட்டி பாத்திருக்கேன். டான்ஸ் மட்டும் இல்ல, அந்த ரெண்டு பேரும் அப்படி போவாங்க போவாங்க திரும்ப, அதெல்லாம் நான் வந்து யூடியூப்ல அத்தனை வாட்டி பாத்திருக்கேன். ஸோ as an artist நான் அப்ரிஷியேட் தான் பண்றேன் அவங்களோட ஆர்ட்டை. அண்ட் இவ்வளவு வந்து ஸ்வீட்டா நிறைய விஷயங்கள் பேசுறாள். இப்ப டக்குன்னு மாட்டி விடுற மாதிரி கேட்போமா? இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி புவின்ற ஒரு நேம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் செல்வமா இப்ப மாறி இருக்கீங்க. புவி பிடிக்குமா செல்வம் பிடிக்கும்? எனக்கு வந்து சொல்லுங்க, இது ஒரு பெரிய சூட்சமா இருக்கு. எனக்கு செல்வம் தான் பிடிக்கும். செல்வம் தான் பிடிக்கும். அப்ப புவி பிடிக்காது உங்களுக்கு? புவி பிடிக்காது. பாத்தீங்களாக்கா, உங்களோட நடிச்சுட்டு இருக்கும் போது புவியா இருந்தாரு, அது பிடிக்காதான். நான் எதுவும் சொல்ல. ஸ்ருதிகா கூட நடிக்க பிடிக்காது, வாழ தான் பிடிக்கும், உண்மையா இருக்க பிடிக்கும். ஒரு பால் அப்படி ஸ்பின் போட்டா அத மடக்கி ஒரு ஸ்லாக் அடிக்கிறாரு பாருங்க. ஐயோ சூப்பர் சூப்பர். ஒரு செகண்ட் வேந்துருச்சு அவருக்கு. அக்கானா அவ்வளவு பயம் இருக்கு. ஆனா எனக்கு இதே மாதிரி நான் ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு ஸ்ருதிகா அக்காவை பிடிக்குமா இல்ல பாப்பாவை பிடிக்குமா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ருதிகா தான் எப்பவுமே. நான் அதை யோசிக்கவே மாட்டேன். நான் அது அவகிட்டயும் சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி கேள்வியில நானும் என்கரேஜ் பண்ண மாட்டேன் ப்ரோ. எல்லாம் அடுத்து அதனால மாட்டி விட்டுருவாங்க. பட் ஆனா வந்து சூப்பர் எக்ஸ்ட்ராடனரி. சோ பாப்பாக்கு இன்னும் விவரம் தெரியல. விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பதில் நம்ம மாத்த வேண்டியது இருக்கும். அந்த டைம்ல பாத்துக்கலாம். எஸ். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இதை நான் ஏன் இப்ப சொன்னா, இது பேர் செல்வம்ன்றதுனால ஒரு கனெக்ஷன் பண்ணிக்கிட்டேன், வேற எதுவும் இல்ல. சோ செல்வம் மன்னிச்சிருங்க ஐயா, கொஞ்சம் 8 மணிக்கு இப்படிதான் இருப்பாரு. இப்ப எனக்குன்னு ஒரு குரல் இருக்குல்ல, நான் அந்த குரலை சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்குன்னு ஒரு குரல் இருக்கு. அந்த குரலை வச்சு இப்ப நீங்க ஒரு டாஸ்க் பண்ண போறீங்க. எப்படி? வாவ், எந்த கேப்ல இதெல்லாம் யோசிச்சீங்க? இந்த கேப்ல தான் நீங்க வெல்கம் பேக் சொல்ல திருவள்ளுவர் தூங்கிட்டு இருந்த கேப்ல. நல்ல வேளை, தப்பா சொல்லல, கரெக்ட்டா தான் சொல்றேன். அப்ப தப்பிச்சிட்டேன். சோ என்ன டாஸ்க் அப்படினா வந்து தம்ஷராஜ் வந்து விளையாட போறோம். சோ நீங்க நடிச்சு காமிச்சு நாங்க வந்து அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறோம், நாங்க நடிச்சு காமிச்சு நீங்க அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு அப்புறம் அந்த பாட்டு கரெக்ட்டா இருந்ததுன்னா அந்த பாட்டை பாடி வைப் பண்றோம். பாட்டு தப்பா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரோம். அவ்வளவுதான். ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் நீங்களே ஆரம்பிங்க. மனசில்லாயோ நாங்க இவ்வளவு ஸ்டெப் போட்டு கண்டுபிடிக்க வச்சாரு. நடிக்கணும் டான்ஸ் நடிச்சு காமிச்சு சொல்றோம். நடிச்சு
கமல்னா வாங்கிடுறா கமல் சார் மூச்சு வாங்க ஓடி 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 வந்து மூச்சு வாங்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? பெனாத்திரம். அப்படி பாட்டு மூச்சு விடாம பாடுற பாட்டு கரெக்டா? பாட்டு ஸ்டார்டிங் சொல்லணும். முத்துமணி ரத்தினங்கள் அதுலதான் நான் பாத்திருக்கேன். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்வில் கூடுமோ அந்த சாங். சூப்பர் 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 சூப்பர். அருமை. அடுத்த பாட்டு ஓகே. தொட்டு. ஷாக் ஷாக். தொட்டால் பூ மலர். ஷாக். நடுவுல ஷாக்குன்னு ஒரு ரியாக்ஷன் சொன்னாங்களே. தொட்டா ஷாக் அடிக்கும். மின்சார பூவே. மின்சாரம் பூங்க. என்ன சத்து? மின்சார பூவே. ஓ பாட்டு தெரியல. ஆமா மின்சார பூவே அப்படின்ட்டாங்க. சூப்பர். இப்போ வந்து நாங்க பாட்டு இவர் வாய்ஸ்ல கேட்கணும்ல அப்படின்றீங்களா? பிரீத்தி ஆசைப்பட்டாங்க. இவரோட வாய்ஸ் நல்லா. மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசை ஓசை கேளாய். கமல எப்படி நான் அடுத்து எடுக்கலாம் நினைச்சேன். நீங்க ஆடணும் இப்போ. வந்தா ஆடி இருக்க மாட்டேனா? ஆடுற முடிவு எடுத்துனா ரெண்டு பேரும் கட்டை எடுத்துருவோம். ஓகே இப்போ நாங்க அஸ்வத்தோட டர்ன். கமான் அஸ்வத். நீ இல்ல அவர்தான் கண்டுபிடிக்கணும். அவர்தான் கண்டுபிடிக்கணும். சரி ஓகே. நீ யூ உன் ஓ தலையெழுத்த உன் விதி உன் உன் எண்ணம் பெயர் உன் உன் பேரு வாங்க அடுத்து. ஓ உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் உருக ஆசைதான் 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 உன்மேல் ஆசை. செமையா பேரு வேற லெவல். ஆக்சுவலா செட்ல நாங்க அடிக்கடி தம்ஷா விளையாடுவோம். அதனால இந்த இது பேருன்னு எனக்கு புரிஞ்சது டக்குனு. இல்லைன்னா ட்ரெயின் ஆயிருக்கீங்க அப்ப இந்த கேமுக்கு. அடுத்தது ஓகேவா? நிலா. எல்லாவையும் தாண்டி நிலாவுக்கு வேற வேற பேரு. வெண்மதி, முழுமதி, சந்திரன், சந்திரன், மதி, வெண் வெண் நிலா, வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. வாவ் 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 வாவ். Thank you. சூப்பர் சூப்பர். சூப்பரா எப்படி கண்டுபிடிச்சோம்? நிறைய பார்த்துட்டோம்யா. நோ இப்போ உங்கட்ட. கம் ஆன். ஐயோ எனக்கு தான் நடிக்க வராது. அத நான் பாத்தே ஆவணும். முயற்சி பண்றேன். நிலா நிலாவே வா. இதெல்லாம் Brilliant boy. இதெல்லாம் இல்ல அவரோட குழந்தைய கண்டுபிடிச்சோம். நீங்க சொன்ன நிலாவை பிடிச்சிட்டாங்க. வா இல்ல அப்படிங்க. ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். சரி இப்போ பாருங்க எப்படி வாட்டுறீங்கன்னு. சாப்பாடு போடுறது அன்னதானம். சாப்பாடு இப்படியா போடுவீங்க? எனக்கு புரியல. இப்படி அள்ளி இப்படி கரண்டில எடுத்து போட்ட மாதிரி இருந்தது. எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த தெரிஞ்சிருச்சா? அதுவுமே தப்புதான். இதுதான் போங்க எனக்கு என்ன பண்ணீங்க? எப்படி பண்ணீங்க நீங்க? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இப்படிதான் பண்ணுவாங்க. குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். நல்ல வேலை. நான் நினைச்சேன் இது கோலம் போடுறது நெட் கலாய்க்கலாம் நினைச்சேன். பல்லாங்குழி பல்லாங்குழி அப்புறம் வட்டம் போட்டாங்க. இட்ஸ் a brilliant boy. Oh my god சூப்பர் fantastic. சோ நீங்களும் வந்து கரெக்ட்டா நடிச்சு நாங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சோம். நாங்க கரெக்ட்டா நடிச்சு நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சதுனால இதுல எல்லாருமே ஜெயிச்சிட்டோம். அது டாஸ்க் இல்ல. அப்படிதான் கிடையாது. இருந்தாலும் நாங்க உங்களை பாட வைப்போம். வெரி குட். யூ ஆர் a brilliant fellow. Thank you. ஜெயிச்சனால ஒரு டாஸ்க். ஜெயிச்சதுக்காக செலிப்ரேஷன் டாஸ்க். நீங்க எவ்வளவு சாங்ஸ் பாடினாலுமே எனக்கு பேசிக்கலி பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிளாசிக்கல் டச்சோட பாடுறது. இப்போ இந்த மின்சார பூவே பாடுனீங்கல்ல அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் டச்சோட ஒரு பாட்டு ஏதாவது எங்களுக்காக மக்களுக்காக. ஓகே ரீசெண்டா சன்ல பாடின பூக்கள் பூக்கும் தருணம் பாடுறேன். வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பாவை பார்வை மொழி பேசுமே
நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேரின்றி விதையின்றி விண் தூவும் மழையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே. வாழின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தமின்றி தரரர தரரர தரரரே. இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் இன்று கொண்டு நிறுத்தும். இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம், அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும் உந்தளிரே. எனக்கு ஒரு ஆசை, அமேசிங்கா பாடுங்க. அந்த லாஸ்ட்ல வந்து அந்த ஏ மட்டும் அஸ்வத் வாயில நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதுல ஏமி ஜாக்சன் வருவாங்கல்ல, அவங்க பாடின இங்கிலீஷ் வெர்ஷன் பிரீத்தி வாய்ஸ்ல கேட்கணும். ஒண்ணு கூட சரியாயிடுச்சா? யா ஓகே சூப்பர். ரெண்டுல எது நடந்தாலும் அதுதான், அதனால வேணான்ற. சோ ஆரியன் ப்ரோ, நிறைய பேசிட்டு இருக்கோம்ல, இன்னொரு ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு மியூசிக் சம்மந்தப்பட்டு. வெரி சிம்பிள். நான் ஒவ்வொருத்தங்களை வந்து சொல்லுவேன், நீங்க வந்து அவங்களுக்காக சாங் ஒன்று டெடிகேட் பண்ணி ஒரு 2 லைன்ஸ் வந்து எங்களுக்காக பாடணும். ஓகே? யா. ஸோ ஃபர்ஸ்ட் அக்கா ஸ்ருதிகா அக்கா. ஓகே. கன்னி பெண்ணின் கையிலே வயலின் போல ஏந்தியே வில்லில்லாமல் விரல்களாலே வீட்டுவேன். இன்பராகம் என்னவென்று காட்டுவேன். சுட சுட சுகங்களை கொடுக்கலாம் என் காதல் தேவதை. தொட தொட சிரிப்பினால் தெளிக்கலாம் என் மீது பூமழை. அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே. சூப்பர். இதை விட என்ன பாட்டு ஒரு வைஃப் ஒரு ஹஸ்பண்ட் சொல்ல முடியும்? எஸ், ஃபேண்டாஸ்டிக். இப்ப நானு நம்ம லக்ஷ்மி ஸ்ருதிராஜ் அக்கா. பந்தம் என்ன சொந்தம் என்ன, போனா என்ன வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. அந்த மாதிரி தேவா சூர்யா மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள், பயங்கர சூப்பர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ. அமேசிங் அமேசிங். அடுத்து ஓகே, பேபிக்காக நாங்கள் எழுதின ஒரு சாங்கு. ஸோ அது ஒரு 4 லைன் தான் எழுதினோம். இப்போ இன்ஸ்டாவில் கூட போட்டிருந்தேன். சற்று முன் எங்கு இருந்தாய், யாரும் உன்னை காணவில்லை. உன் கைகள் கோர்க்கும் போது வலிதானே அது தெரியவில்லை. கையில் உன்னை ஏந்தும் பொழுது எங்களை மறந்தோமே. உன்னுடன் பயணம் தொடங்கி தூரம் செல்வோமே. லவ்லி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அது அப்படியே வந்து கேட்கும் போதே வந்து பயங்கர ஃபீலிங்ஸ் வந்து இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் அமேசிங். அடுத்ததாக நானு யா எஸ்எஸ் ஆரியன். ஆஹா, யார்? எனக்காகவே நான் பாடணும். எஸ். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அட அறியாது. போர்க்களம் நீ புகுந்தோடு, முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே, காற்றுக்கு ஓய்வென்பதேது, அடையேது. கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது. எக்ஸ்ட்ராடினரி. ஆக்சுவலாக வந்து உங்ககிட்ட வந்து நிறைய பாட்டு வந்து கேட்டுகிட்டே இருக்கணும், அழகாக வந்து நீங்கள் பாடிட்டே இருப்பீங்க, நாங்கள் பக்கத்தில் உட்காந்து ரசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அந்த அளவுக்கு வந்து சூப்பர் டூப்பராக வந்து எல்லா நிகழ்ச்சிகளிலுமே வந்து பாடுவீங்க. இன்னைக்கு எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருந்தது, ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் நம்மளுக்காக ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணிட்டு பாட்டெல்லாம் பாடலாம். ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட். ஏன்னா நிறைய பேருக்கு நான் இன்டர்வியூ கொடுத்தாலும் எனக்கு வந்து அஸ்வத்தும் சரி பிரீத்தியும் சரி, யூ கைஸ் ஆர் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஸோ எனக்கு வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி உங்களோட இன்டராக்ட் பண்றது. அதாவது கண்டென்ட்டே இல்லைனாலும் அந்த ஒரு விஷயத்தை லைவ்லியா கொண்டு வராங்களா, அது ஒரு பெரிய விஷயம். இல்ல பெருமையா தான் சொன்னேன், ஏன்னா எனக்குமே கண்டென்ட் இல்லாம தான் வந்தேன். ஸோ அதனால லக்ஷ்மி பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் குஷி ஆயிடுவாங்க. ஓகே, லக்ஷ்மியில வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ we are all hoping for the best. ஸோ மக்களோட சப்போர்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து வியூவர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே சரி, நம்பர் 1 நம்பர் 2லே நூன் ஸ்லாட்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ அந்த ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நிறைய அப்டேட்ஸ், நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இந்த கார்மெண்ட்ஸ் எப்படி சூப்பராக நடத்த போகிறோம், ஸோ தங்கச்சி அகிலாவை எப்படி படிக்க வைக்க போகிறோம், ஸோ இது எல்லாமே இருக்குது. நிறைய கதைகள் உள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க.
அமேசிங். Thank ஸோ you. பயங்கர சுவாரஸ்யமா வந்து லக்ஷ்மி தொடரை வந்து போயிட்டு இருக்கு. அதை நாங்கள் வந்து சூப்பரா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட என்டையர் டீமுக்கும் எங்களோட விஷயத்தை வந்து கன்வே பண்ணிடுங்க. அண்ட் ஸ்பெஷலா வந்து அக்காவையும் சரி குட்டியும் சரி நாங்கள் விசாரிச்சதா வந்து சொல்லுங்க. கண்டிப்பா ஹர்ஷத். அண்ட் இதே மாதிரி நீங்க எப்பவுமே வந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும், சூப்பர் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஹர்ஷத். ஆல் தி பெஸ்ட். Thank you. தேங்க்யூ ஸோ மச்.